இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் ராகவனுக்கும் அன்னிக்கும் நடுவில் எல்லாம் சரியாகி அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கார்த்தி வாழ்க்கையும் சரி பண்ணும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஜயும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. டைவர்ஸ் நடந்தாதான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். சரியான இடியாப்ப சிக்கல்பா. அவன் இந்நேரத்துக்கு வந்து மாறன மிரட்டிட்டு போறான். இருந்தாலும் இவன் ராகவன் மாமா வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னு சொல்றானா? கண்மணி கர்ப்பமா இருக்கிறத வச்சுதான் சொல்றான். ஆனா கண்மணிய பத்தி இன்னும் மாறனுக்கு சரியா தெரியல. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் மாமான்னு அந்த விட்னஸ் அவகிட்ட சொன்னானா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. கண்டிப்பா அவ ராகவன் மாமாவை ஏத்துக்கவே மாட்டா. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எவ்வளவு பேசுறேன், ஏதாவது பதில் சொல்லு. நான் என்னத்த சொல்ல, பாத்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இப்போ சமாளிச்சுதானே ஆகணும். திருப்பி ஓடிடவா முடியும்? அதுவும் கரெக்ட் தான். இதுல யார என்ன? ஏய், விஜி கிட்ட இருந்து மெசேஜ் போயிருக்கு. என்னன்னு பாரு. வாய்ஸ் நோட். நான் சொன்னதை உடனடியா பண்ணணும். நான் இருக்கிறத மறந்துட்டு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இத சும்மா விடக்கூடாது. என்னடா அமைதியா இருக்காளேன்னு நினைச்சேன். பாரு, திரும்ப ஆரம்பிச்சிட்டா. அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியாம செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் பயப்படுற? அவ பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுத்துருவோம். ஆனா ஒண்ணுடி, நீ பண்ணதுலே பெரிய புத்திசாலித்தனமான வேலை என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த டிராக்கரை அவ போன்ல வச்சதுதான்.